10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 சிறுவினா விடைகள். 1. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இதனை புறநானூறு 333 காட்சிப்படுத்துகிறது. இரும்பினால் செய்த தன் பழைய யாழை பணயம் வைத்து முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணினான். மறுநாளும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு 316. 2. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக செங்கீரை ஆடியபோது அவன் திருவடிகளில் அணிந்த பொன்னாலாகிய கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடுகின்றன. இடையில் அரைஞாண் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆடுகின்றன. பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்து ஆடுகின்றன. பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்டவடிவான சுட்டியும் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடுகின்றன. உச்சி கொண்டையும் அதில் கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துகளோடு ஆடுகின்றன. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகப் பெருமானே, அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுவாயாக என்று குமரகுருபரர் வர்ணித்துள்ளார். 3. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிக்கிறோம். திருமணத்தை உறுதி செய்தல், திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா போன்ற விழாக்களில் விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்கிறோம். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. மார்கழி திங்கள் அதிகாலை நேரத்தில் மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். சிலர் மிதிவண்டியில் சென்றனர். சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் மதிலை ஒட்டி செங்காந்தள் மலர்கள் பூத்து குலுங்கியபடி இருந்தன. அவற்றை பார்த்தபடியே வீடு சென்றேன். பத்தியை படித்து தொகை நிலை தொடர்களை கண்டறிந்து எழுதுக. மார்கழி திங்கள் இருபெயரொட்டு பாண்பு தொகை. மிதிவண்டி வினைத்தொகை. சாலை ஓரத்தில் வேற்றுமை தொகை. செங்காந்தள் பாண்பு தொகை. வீடு சென்றேன் வேற்றுமை தொகை. வாழ்த்துகள் மாணவ செல்வங்களே.